ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்லேயே ஈஸியாக எப்படி ஆர்கானிக் கோன்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஹென்னா பவுடர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 50 கிராம்ஸ் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். 50 கிராம்ஸ் ஹென்னா பவுடருக்கு 20லேருந்து 25 கிராம் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் போட்டதுக்கப்புறமா ஹென்னா பவுடரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பார்த்துட்டு வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம மெஹந்தி மிக்ஸ் பண்ண உடனே யூஸ் பண்ணிட முடியாது. ஒரு 12லேருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம டை ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு திக்காக கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் ஹென்னா பவுடருக்கு 15 ml எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும். ஆயிலும் ஹென்னா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம டைரடிஸ்க்காக வச்சுக்கலாம். நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் சீல் பண்ணி வச்சுக்கோங்க. 12லேருந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இதை நம்ம ஏர் டைட் கண்டெய்னரில் வைக்கிறதுக்கு முன்னாடி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 14 ஹவர்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ டைரடிஸ்க்காக எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் மேலே ப்ரௌனிஷாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் க்ரீன் கலரில் மாறி இருக்கும். இப்போ அகைன் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தண்ணி ரொம்ப பார்த்து ஊற்றுங்க. நம்ம ஸ்பேச்சுலாவை தூக்கி ஊற்றணுன்னா கட் ஆகாமல் விழுகணும். அந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொலன்னு இருக்கணும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஹைட்டான கிளாஸ்லன்னு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பைப்பிங் பேக் வச்சுக்கலாம். பைப்பிங் பேக் வச்சுட்டு அப்புறம் ஸ்டாக்கிங்ஸ் நம்ம கண்டிப்பாக போடணும். ஏன்னா மெஹந்தியில் வந்துட்டு கொஞ்சம் டஸ்ட் எல்லாமே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாக்கிங்ஸ் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற மெஹந்தி எல்லாத்தையும் பவுலில் இருந்து அந்த ஸ்டாக்கிங்ஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாக்கிங்ஸை வெளியே எடுத்துகிட்டு பைப்பிங் பேக் போட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங்ஸை மட்டும் பைப்பிங் பேக்கிலேருந்து வெளியே எடுக்கணும். அப்படி வெளியே எடுக்கும் போதில் மெஹந்தி ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு பைப்பிங் பேக்கில் ஸ்டோர் ஆயிரும். இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான், ஆனால் எடுத்து பழகிட்டிங்கன்னா ஈஸி தான். இப்போ பைப்பிங் பேக்கில் நம்ம எடுத்தாச்சு. இப்போது நம்ம கோனில் ஃபில் பண்ணிக்கலாமா? அதுக்கு கோன் நான் ஃபஸ்ட்டே ரோல் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது கோனில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோன்லேயும் 22லேருந்து 25 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். 50 கிராம்ஸ் ஹென்னா பவுடருக்கு நம்மளுக்கு 8 கோன்ஸ் கிடைக்கும். இப்போ கோனில் ஃபில் பண்ணியாச்சு. சீல் பண்ணிக்கலாம். நல்லா கோன் வெளியே வராத மாதிரி டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ளோ செக் பண்ணிக்கலாமா? நம்ம ட்ரா பண்ணும் போதில் கட் ஆகாமல் நல்லா ஒரு ஃப்ளோ கிடைக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.